வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடிங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு மாபெரும் அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ தேர்தல் நேரத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன இந்த டைமில் பண்ணணும், யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி வழங்க இருக்காங்க, இப்போ நகைக்கடனை வச்சா என்ன நடக்கும், இப்போ வச்சா கூட தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா, இவற்றை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தல் நேரத்தில் தள்ளுபடி அறிவிப்பு வழியாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்க பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைம்லேயும் பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் நேர அறிவிப்பு அப்படின்றது ரொம்ப ஒரு மக்களை கவர்ந்த ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் 22,000க்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. இந்த சங்கங்களின் கீழே 4,474 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளும் 23க்கும் மேற்பட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளும் 1,454க்கும் மேற்பட்ட நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளும் செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன், நகைக்கடன், சுய உதவி குழு கடன், மாற்றுத்திறனாளி கடன், வாகன கடன், நகைக்கடன் இந்த மாதிரி பல்வேறு கடன்களை வழங்கிட்டு வராங்க. ஸோ இதில் பயிர்க்கடன், கால்நடை வளர்ப்பு, மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பிரிவுகளில் கடன்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் அடைத்துவிட்டால் 7% வட்டி முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். மற்ற கடன்களுக்கான வட்டி விகிதம் 9% என்ற அளவில் இருந்து தொடர்ந்து தான் வருது. சரிங்களா? இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்த ஒரு 1.5 மாதத்தில் இன்னும் டைம் இருக்குது. ஸோ தேர்தல்கள் அறிவிக்கப்படும். ஸோ தேர்தல் தேதிகள் இன்னும் ஒரு சில தினங்கள் அறிவிக்கப்படும். இன்னொரு 2 மாதத்தில் தேர்தலே வச்சிருவாங்க. ஸோ இது எல்லாமே நடக்கிறப்போ ஒவ்வொரு கட்சிகளும் மாறி 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 என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எல்லா கட்சிகளுமே எடுத்திருக்க ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரம்மாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு உதவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு, ஸோ விவசாயிகளுக்கு, அவசரத்துக்கு கடன் வாங்கின மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி. ஏன்னா நகையோட ரேட்டு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிட்டே வருதுங்க. ஸோ கிட்டத்தட்ட 1,20,000 நகையோட ரேட்டு தாண்டி ஏறி இறங்கி போயிட்டுருக்கிறதுனால இப்போ இங்கே இருக்கிற சுச்சுவேஷனில் நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக அரசு மக்களும் சரி இதை ஏற்றுக்குவாங்க. எல்லா மக்களுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி எப்போ அறிவிக்க போகிறீங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை தமிழக அரசு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி ஸோ ஆல்ரெடி 2021 ஒரு மிகப்பெரிய அளவில் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். இனிவரும் காலங்களில் அடுத்தடுத்த கட்ட தள்ளுபடிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பீப்புள்ஸுக்குமே கிடைக்க போகுதுங்க. குறிப்பிட்ட மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நகைக்கடன் தள்ளுபடியை அரசு தரப்பு தள்ளுபடியாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த தள்ளுபடியை பெறுவதற்கு தயாராகிக்கணும். என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 சவரனுக்குள்ளாமல் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வைக்கணும். ஸோ குறிப்பாக கூட்டுறவு வங்கி தான் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ அதனால் கூட்டுறவு வங்கிகளை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டுறவு வங்கிகளை 5 சவரனுக்குள்ளாமல் நகைக்கடனை உடனே வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடனை வச்சா மட்டும்தான் இந்த தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை நீங்கள் பெற இயலும். இல்லைனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தள்ளுபடி பெறத்துக்கு நீங்கள் தகுதி இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த பீப்புள்ஸ் வீட்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத கொடுக்க போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. விரைவில் இதற்குண்டான ஒரு பெரிய அறிவிப்பு நமக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு வெளியிட போகிறாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி இந்த ஆண்டோடைய தேர்தல் வாக்குறுதிகளிலும் நகைக்கடன் தள்ளுபடி 3 சவரன் இல்லை 5 சவரன் இருக்கும். அதனால் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இந்த பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ளார நகைக்கடனை கூட்டுறவு வங்கிகளில் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தேர்தல் விதிமுறைகள் அமலுப்படுத்தப்பட்டு நகைக்கடன் தள்ளுபடியை இழக்க நேரிடும் மக்களே. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.